hidden spot in Amburi. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you guys are fine. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா அம்பூரி ட்ரிவாண்டம். யாரெல்லாம் வந்திருக்கோன்னா என்னோடய கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே சேர்ந்து அவங்கள பிடிச்சி ஒரு 1 day ட்ரிப்புன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கோம். அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக சொல்லி வந்திருந்தோம். வந்த இடத்துல என்ன ஆச்சு, அதை எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணோம், எங்கள் டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், எப்படி பிளான் பண்ணோங்கிற வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பாட்டுக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன். பட் என் கூட வந்து என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இது கூட நாங்கள் வந்துட்டு அந்த கூனிச்சி மலை பிளான் பண்ணியிருந்தோம். இது பார்த்துட்டு உடனே நாங்கள் கூனிச்சி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதோட பார்ட்டிங் வந்துட்டு நான் 2வது வீடியோவில் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஹிடன் ஸ்பாட் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கும். அந்த பிரிட்ஜ் தாண்டி வந்தோன்னா லெஃப்ட் சைடு திரும்பினோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட் இருக்கும், ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளே ஒரு 200-300 மீட்டர்ஸ் நடந்து போகணும். இது ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ காட்டுறேன். நாங்கள் வந்துவிட்டோம். வந்து இங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக ரசிச்சுட்டு இருந்தோம். தென் நம்ம அந்த ஸ்பாட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இங்கே பைக் பார்க் பண்ணுற இடம் இருக்குது. பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே உள்ள ஒரு ஃபாரஸ்ட் இன்டெப்த்தாக போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோக்கு 11K. எங்கள் கொலீக்ஸில் ஒரு 2-3 பேர் வந்துட்டு திருநெல்வேலி சைட்லேருந்து வராங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்தது இல்லாதனால நின்று பார்த்து பொறுமையாக போயிட்டுருக்காங்க. திருநெல்வேலியில் செடி மரம் எல்லாம் இல்லையா? ரப்பர் மரத்தை இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. யார் இருக்கீங்க? நான் போயிருப்பான். அன்னைக்கு நம்ம காமிச்சிருந்தோம்ல ஒரு ஃபால்ஸ். ஆனால் எனக்கு தண்ணி நீட்டாக இருக்குது. அங்கே ஒரு போட் வச்சுருப்பாங்க, சின்ன போட்டு. அதில் வச்சு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. தெரியலையா? ட்ரெக்கிங்னு சொன்னனால நாங்கள் ஆக்சுவலாக கூனிச்சி மலை தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது வந்துட்டு நான் ஷூவும் சாக்ஸும் போட்டு வந்திருந்தேன். ஆனால் இவங்கெல்லாம் செப்பல் போட்டிருந்தாங்க. நான் ஷூங்கிறனால தண்ணியில் இறங்காமல் எப்படியோ கடலில் இருந்துச்சு மேனேஜ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டேன். அவங்க செப்பலையும் ஷூவையும் கழட்டி கையில் வச்சு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கெல்லாம் ஷூ கழட்ட மாட்டோம், அப்படியே வந்துடும். இவர் தான் நம்ம சவுத் இந்தியன் பேர் கிரில்ஸ். எனக்கு தெரிஞ்சு ட்ரிவாண்ட்ரமில் இருந்து ஒரு கெட்டவே ஸ்பாட் போகணுன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன். இதை தவிர வேறு எதுவும் பெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா இது ஒரு நல்ல அமைதியான ஸ்பாட். ஓவர் க்ரௌடடும் கிடையாது. இது வந்துட்டு அதிகமாக யாரும் வரமாட்டாங்க இந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபேமிலியாக போகிறதா இருந்தால் சேஃபாக பார்த்து போயிட்டு வாங்க. மற்றபடி சோலோவாக கப்புள்ஸால் யாரும் போக வேண்டாம். நாட் சேஃப்.
வாங்க ரெண்டும் சேர்ந்து போங்க, அப்பதான் ஒரே ஃப்ரேம்ல கவர் பண்ண முடியும் பண்ண. போடுங்க, டைவ போடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஹிடன் ஸ்பாட் இன் அம்பூரி. நான் வரேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பார்த்த எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டே இன்னும் முடியல. இந்த டேயோட அடுத்த ஒரு பார்ட் கூனிச்சி மலை ட்ரெக்கிங் மேலே ஏறும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஃபன் அண்ட் கிளிப்ஸ் எல்லாமே போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், see you all. ஆடவும் தெரியல, ஓரமா இருல கேட்கவும் மாட்டேன். வா